பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 102வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். நீ என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தை உனக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. இங்க தாவீது என்ன குறிப்பிட்டாருன்னா, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெபத்தை கேட்கிறமா, அது மட்டும் இல்லாம நான் கூப்பிடுறது உங்க சமூகத்துல சேரப்படும். அப்போ விசுவாசமா இருக்காரு. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்க போகுது, ஏசப்பா எனக்காக செய்ய போறாருன்னு சொல்லி நீங்க விசுவாசமா இருக்கீங்களான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்றோங்க. ஆனா நம்ம விசுவாசமா ப்ரேயர் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லியும் காலைல ப்ரேயர் பண்றோம், சாயந்தரம் ப்ரேயர் பண்றோம். ஏசப்பா என் வாழ்க்கையில செய்வார் நானும் காத்துன்னு இருக்கேன், எப்பதான் செய்ய போறாருன்னு எனக்கே தெரியலங்க. ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? நீங்க ஏசப்பாவை தேடுறீங்கன்னா விசுவாசம்